நேயர்களே, ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். என்னதான் நான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்தாலும் இன்னைக்கு சமைக்க போகிறவங்க ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப அப்படியே மாடர்னாக வந்திருக்காங்க. நம்மளுடைய அஸ்வினி BCA மேலக்கோடு அவங்க தான் இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். வெல்கம் அஸ்வினி. வெல்கம் அக்கா. இல்லை வணக்கம் அஸ்வினி. ஹாய் அக்கா. அப்படிதான். இப்போ எந்த பாரம்பரியமாக இருந்தாலும் சமையல் ருசியாக இருந்ததுன்னா எல்லா தரப்பினரும் வந்து நம்மளை வந்து விரும்புவாங்க, நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க, லவ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ரசிகர்களை லவ் பண்ண வைக்கிற விதமாக என்ன சமைக்க போகிறோம்? எக்லெஸ் பேன்கேக். எக்லெஸ் பேன்கேக். பேன்கேக்குன்றது என்னது? தோசைக்கு அக்காவா, பணியாரத்துக்கு தங்கச்சியா? ரெண்டுத்துக்கும் நடுவில். சரி, ஒன்று விட்ட அக்கான்னு வச்சுக்கலாம். சரியா? சரி. அதான் எக்லெஸ்னா என்ன? அப்போ பேன்கேக்னால எக்ல தான் செய்வாங்களா? இல்லை, எக் போட்டும் செய்வாங்க. பட் எக் போட்டால் இன்னும் ஃப்ளஃபியாக வரும். நம்ம எக் போடாமல் எப்படி ஃப்ளஃபியாக வருது. ஸோ வெஜ் பீரியர்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம். எக் இல்லாமல் கூட பேன்கேக் செய்யலாம். ஆமாம் ஆமாம், சொல்லிட்டு வந்துருக்கீங்களா? அச்சோ, வெக்கலாம் போடுறாங்க. இதனால பார்க்க முடியல. எக்லெஸ் பேன்கேக் செய்யறதுக்கு என்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் ப்ளீஸ். எக்லெஸ் பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணெய், உப்பு, சர்க்கரை தூள், பால், வெண்ணிலா எசன்ஸ், முந்திரி. சமையல் மட்டும் தயவுசெய்து இந்த வெக்கலாம் பட்டாத. அடிக்கடிக்கு அப்படிதான் வந்துட்டு போயிருதா? சரி, அது விட்டுடலாம். சரி, தேவையான பொருள்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைதா 1 கப். 1/2 கப் போட்டுருங்க மைதா. ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஓகே. மைதா 1 கப். ஓகே. பேக்கிங் சோடா இது வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து பட்டர். அஸ்வினிக்கேவா? சால்ட் 1 பிஞ்ச் சால்ட். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசை சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமா? ஆமாம். இப்போ வந்து சுகர் 3 டேபிள் ஸ்பூன். ஓகே. பேன்கேக் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்கே இது வந்து பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம். இப்போ வந்து பால் வந்து நம்ம பேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும். இந்த மாவு பதம் வர மாதிரி பார்த்து நம்ம ஊற்றி கிளறணுமா? ஆமாம். ஓகே. இப்போ கரண்டி மிக்ஸ் பண்ணுங்க. இது நம்ம கொஞ்சம் இதுவாயிட்டு கலந்தோம்னா அது வந்து லம்ஸ் நிறைய வரும், கட்டியாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால நம்ம விடாமல் அதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஆமாம். ஸோ ஒரு க்ரீமி மாதிரி வரணுமா? இல்லை தோசை மாவு பதத்துக்கு வரும். ஓகே. இன்னும் கொஞ்சம் பால் இன்னும் வேணுமா? லைட்டாக. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ். அந்த மாவு ஸ்மெல் வருதுல்ல, அதை இது பண்ணுறதுக்கு வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வெறுமனே சாப்பிடலாமா பேன்கேக்கு? ஹனி வச்சு சாப்பிடலாம். ஓகே. இதுலேயே நம்ம சாக்லேட்டும் பண்ணலாம். கொக்கோ பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் இது சாக்லேட். சாக்லேட் ஃப்ளேவரில் நமக்கு ஒரு பேன்கேக் கிடச்சிரும். ஓகே. இப்போது அடுப்பை பற்ற வச்சு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட்டா அவ்வளோதானா? அதுக்கப்புறம் சுகர் கேரமலைஸ் பண்ணி நம்ம இது மேலே ஊற்ற போகிறோம். இதில் வேணும்னா நம்ம எக்கும் சேர்த்துக்கலாம். அது பால் கம்மி பண்ணிவிட்டு எக்கு சேர்த்து அதையும் போட்டு பீட் பண்ணிவிட்டு ஊற்றணும். அவ்வளோ. ஓகே. இப்போ தோசைக்கல் வச்சிட்டோம். பேன்கேக் வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஓகே. இப்போ பட்டர். அஸ்வினிக்கு தோசை வட்டமாக கூட வருமா? தோசை வட்டமாக செய்வீங்களா, இல்லை ஊற்றிட்டு பாத்திரத்தை வச்சு அழுத்தி வட்டம் அப்படிலாம் இல்லைல்ல? அவ்வளோ ஏன் கஷ்டப்படலாம், அதுக்கு நம்ம ஊற்றாமே போயிடலாம். இப்போ பார்க்குறோம் உங்களுடைய பேன்கேக் எப்படி வருது அப்படின்னு. ஓகே. தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பேன்கேக்கு பேட்டரை
இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓ, இதான் நீங்க தோசை ஊத்துற விதமா? இது தோசை கிடையாது, இது பேன் கேக். இல்ல நீங்களும் ஏதோ வட்டமா செய்வீங்க போல இருக்கே, அதை ரசிக்கலாம்னு நினைச்சேன். அப்படியே ஊத்திட்டு நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம். எங்களுக்கு வராதுல. இப்போ பட்டர், இன்னும் கொஞ்சம் பட்டர் வேணுமா? கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா. இந்த பபிள்ஸ் வர்றது தான் கணக்கு. அந்த பபிள்ஸ் ரொம்ப வரக்கூடாது, லைட்டாக வரும்போதே நம்ம திருப்பி போடணும். ஓகே, குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய அஸ்வினி செய்கிற டிஷ்ஷஸ் மட்டும் குழந்தைங்கள வந்து சிரமப்படுத்தவே தேவையில்லை, பார்த்த உடனே அவங்களே வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இது லைட்டாக கீழே ப்ரௌன் ஆனால் போதும், நம்ம திருப்பி போட்டுருணும். ஸோ இதில் வெல்லம்லாம் சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சுகர் பவுடருக்கு பதில் ட்ரை பண்ணதில்லை. வெல்லம், அப்புறம் பனை வெல்லம், அதெல்லாம் வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு அந்த மாதிரி பாரம்பரிய வகைகளில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ வந்து நம்ம திருப்பலாம். சக்ஸஸ், வெரி குட். எக்கே போடாமல் நம்ம ஃப்ளஃபியாக வரும். ஓகே, இப்போ அது ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதானா? பிளேட் பண்ணிடலாமா? ஈஸியாக இருக்குப்பா. ஓகே, இப்போ பேன் கேக் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, சுகர் கேரமல் செய்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். செகண்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் வந்து சுகர் போடணும். சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இது சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இது ரொம்ப கருகக்கூடாது. சரி. அது என்ன ரோஸ்ட் ஆகி வருமா, உருகிடுமா? அப்படியே அதே கேரமலைஸ் ஆகணும், நம்ம இது பண்ணக்கூடாது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ லைட்டாக எல்லோ கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் கேஷ்நட் போட்டுருவோம். இந்த கேரமல் வந்து நம்ம கேஷ்நட் மேலே அப்படியே ஃபுல்லாக கோட் ஆகும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேன் கேக் மேலே இந்த கேஷ்நட் அவ்வளோதான், நம்ம பேன் கேக் ரெடி. சூப்பர். இதில் அப்படியே ஹனி ஊற்றின மாதிரியே ஒரு ஃபீல் இருந்து. ஆனால் ஹனி ஊற்றி கூட சாப்பிடலாம். ஹனி ஊற்றி கூட சாப்பிடலாம். தெரியும், உனக்கு ஹனி ரொம்ப பிடிக்குன்ற விஷயமும் எனக்கு தெரியும். ஸோ சூப்பரான இந்த எக்லெஸ் பேன் கேக் தயாராக இருக்குது. ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த ரீகேப் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க. எக்லெஸ் பேன் கேக் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் மைதா 1 கப், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொள்ளவும். பிறகு சர்க்கரை தூள், பால் சேர்த்து மாவு பதத்திற்கு கலக்கவும். அதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். ஒரு தோசை தவாவில் வெண்ணெய் தடவி மாவு கலவையினை ஊற்றி சுட்டு எடுத்துக்கொள்ளவும். பிறகு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரைந்தவுடன் அதில் முந்திரி சேர்த்து
இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னா சிக்கன் பேங்கர். இதுக்கு தேவையான என்ன பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன், காஞ்ச மிளகா, மிளகு, பூண்டு, சீஸ், காஷ்மீரி சில்லி, சால்ட். இது நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையானது சிக்கன் போட்டுக்கிறோம் கொஞ்சம். மிளகு ஒரு டீஸ்பூனில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகு, 4 பூண்டு போட்டுக்கணும், பூண்டு பல் 4, ஒரு டீஸ்பூன் நல்லா கிரைண்ட் பண்ண சீஸ் போட்டுக்கணும், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் கறிக்கடையில் போய் வாங்கும்போது கறிக்கடைக்காரர் சொன்னால் போதும், எனக்கு போன்லெஸ் வேணும்னா ஒரு பெஸ்ட் பீஸில் ரெடி பண்ணி தருவார். ஸோ நம்ம இப்போ இதை போட்டதில் வந்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கலாம். அதை இது நம்ம அரைக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா விட்டு விட்டு அரைக்கணும், ஒரேடியாக அரைக்கக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு விட்டு விட்டு அடிக்கும்போது ஓரளவுக்கு மின்ஸ்டு மீட் மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை சிக்கன், சீஸ், அந்த காஞ்ச மிளகா, மிளகு இது எல்லாமே நல்லா அரைஞ்சிடுச்சு. இதோடு சேர்த்து நல்லா அந்த சீஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நல்லா ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிடுறோம். நல்லா ஸோ நல்லா சாசேஜ் மாதிரி நல்லா ஒரு சாசேஜ் எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம அழகாக ஒரு ஃபிங்கர் சைஸில் வந்து நம்ம இந்த சைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இருக்கிற எல்லாத்தையுமே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாக வேணாம், மீடியமாக நம்ம கை கடக்குமா எப்படி ஒரு ஃபிங்கர் இருக்குமோ அதை அந்த அளவில் நம்ம பண்ணிக்கணும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ். ரொம்ப ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ், சிக்கன், மிளகு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வந்து சிக்கன் வந்து நிறைய போனாக தான் எங்கே போனாலும் கிடைக்கும். நம்ம வந்து போன்லெஸ்ஸாக கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சிக்கன் அந்த சாசேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது என்னென்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசர்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ கொஞ்சம் 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணணும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக் பேன்னால் நம்ம நிறைய ஆயில் போட வேணாம், கம்மியாக 1 ஸ்பூன் லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ கடாய் சூடாயிடுச்சு. நம்ம ஃபிங்கர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து ஒவ்வொன்றா நம்ம கடையில் போடலாம். இது நம்ம ஆயில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியான சிக்கனில் கொஞ்சம் ஹெல்த்தியானது தான். சிக்கனில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஆயில் அதிகமாக இருக்காது. ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கணும், அதிகமாக ஃப்ளேம் வேணாம். குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான் இதுக்கு, ஏன்னா உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன்னால சீக்கிரமாக குக் ஆகிரும். நம்ம சீஸ் போட்டதுனால வந்து சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாது. திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளிங்க தான் வந்தால் கூட நம்ம வீட்டில் சிக்கன் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு உடனடியாக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் இது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, டைமிங் கம்மி தான். குக்காக ஆரம்பிச்சிட்டு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக. தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா சிக்கன் வந்து ஹார்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறத நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அந்த ஒரு ஜூஸியாக இருக்கும் சிக்கன். நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறதே ரொம்ப நல்லது. நான்ஸ்டிக் பேனில் இது பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நம்ம அப்படி டாஸ் பண்ணும்போது இது உடைஞ்சிருமா? ஏன்னா சிக்கன் வந்து உடையாது. ஏன்னா நம்ம இது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து வெறும் சிக்கனும் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடுவோம். அதனால் வந்து இது உடையதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் ரெடி. இன்னொரு 3 நிமிஷம் அப்படி விட்டுட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணதுக்கு தயாராகிடுச்சு சிக்கன். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து சாப்பிட்றது தயாராகிடுச்சு சிக்கன். இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ சுட சுட சிக்கன் பேங்கர் ரெடி. கொஞ்சமாக நம்ம கொரியாண்டர் லீஃப் வந்து லைட்டாக அப்படி மேலே போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். விபஸ் இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹோட்டலில் தயாரிக்க உணவு வகையில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எளிமையான முறையில் எப்படி செய்யறது நம்ம வந்து இந்த சிக்கன் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். இதே போல் நம்ம ஹோட்டலில் தயாரிக்க உணவு வகைகளில் வந்து எளிமையான முறையில் வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத வந்து இன்னி வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த ரெசிபிஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் செஃப் முகேஷ். நன்றி, வணக்கம்.